வெல்கம் பேக் டு கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன். இன்றைக்கி மசாலா பன் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நடுவில் ஆலு மசாலாவோட ஃபில்லிங்ஸ் இருக்கும். வெளியே ரெண்டு சைட்லேயும் நல்லா சாஃப்டான டவ் யூஸ் பண்ணியிருப்போம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். 1/2 கப் வெள்ளை அவல், இந்த 1 கப் பாஸ்மதி ரைஸ் கூட 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்க போகிறோம். வெந்தயம் இது தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க 1/2 கப் வெள்ளை அவல், இது கூட தண்ணி ஊற்றி இதையும் சோக் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா சோக் ஆனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட 1/2 கப் கொப்பரை தேங்காய் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கொப்பரை தேங்காய் இல்லை அப்படின்னா நார்மல் தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் செக்ரீட் ஆகிற ஆயிலோட ஃப்ளேவர் நம்ம பன் தோசை செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மாவை அரைச்சதும் ஒரு 6 to 8 ஹார்ஸ் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் தாளிக்கிற உளுந்து, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இது நம்ம நார்மலாக உருளைக்கிழங்கு மசாலா செய்கிற மாதிரி தான். இதுக்கு தேவையான அளவு உப்பு. நாங்கள் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் ஏற்கனவே ஒரு 6 விசில் போட்டு எடுத்துருக்கோம். நீங்கள் பட்டாணி இல்லைன்னா கேரட் கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு என்ன வெஜ்ஜீஸ் வேணுமோ உருளைக்கிழங்கு கூட ஒரு வெஜ்ஜீஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மேஷர் வச்சு மசிச்சு விடுங்க. ட்ரையாக இருக்கப்போ உங்களால் மசிக்க முடியல அப்படின்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி மசிச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மேஷர் வச்சு நல்லா மசிச்சுட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. இது கூட நம்ம ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்க போகிறோம். இந்த லெமன் ஜூஸ் இந்த பொட்டேட்டோ மசாலாவுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். லைட்டாக ஒரு டாங்கினஸோட. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆனதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மாவு நல்லா புளிச்சு ஃபர்மெண்ட் ஆகிடுச்சு. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பேட்டர் நல்லா கட்டியான பதத்தில் தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ நாங்கள் 2 விதத்தில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி தாளிக்கிற கடாய் இருந்ததுன்னா அந்த தாளிக்கிற கடாயில் நீங்கள் ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு கடகடன் பொரிய ஆரம்பிச்சிரும். அதுக்குள்ளே ஒரு கரண்டி இந்த பேட்டர் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க.
இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலா அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு கரண்டி பேட்டர் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கணும். நீங்கள் மூடி போடுறப்ப நல்லா உப்பி வேகும். பன் மாதிரி ஒரு நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த மூடி ரிமூவ் பண்ணால் எப்படி நல்லா உப்பி வந்திருக்கு. ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி சைட்ஸ்லலாம் நல்லா ப்ரௌனாக தெரிகிறப்ப தான் திருப்பணும். இல்லைன்னா நீங்கள் திருப்பும் போது பிஞ்சிரும். அதனால் ஒரு சைடு நல்லா வேக வச்சுட்டு சைட்லலாம் நல்லா ப்ரௌன் ஆகிருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கோங்க. இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பெரிய நான்ஸ்டிக் பேன் இருந்தது அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் சென்டராக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சிசேமி சீட்ஸ் போட்டு ஒரு கரண்டி இந்த பேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கரண்டி பொட்டேட்டோ மசாலா வச்சுட்டு அது கவர் பண்ணுற மாதிரி மறுபடியும் பேட்டர் ஊற்றிக்கோங்க. மூடி வச்சு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட மசாலா பன் தோசை சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா சூப்பராக மசாலா பன் தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நீங்கள் சாப்பிட்றப்ப உங்களுக்கு ஒரு புளிப்பு, இனிப்பு எல்லா ஃப்ளேவரும் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டிஃபனாகவும் சாப்பிடலாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். நாங்கள் கொப்பரை தேங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கிடச்சதுன்னா ரொம்ப சாஃப்டாக நடுவில் அந்த ஆலு மசாலாவோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டீ டைமுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்றீங்கன்னா கூட ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம செஞ்ச அளவுக்கு 6 to 7 வீடியோவில் பார்க்கலாம். பாய்.